Hey guys, welcome back to another video. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Ambilight எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். Ambilightனா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸ்கிரீன்ல என்ன கலர் தெரியுதோ அதே கலர் வந்து மானிட்டர்ல நாங்க லைட் செட் பண்ணிருப்போம். அதுலயும் அதே கலர் வந்து தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேம் ஆடும்போது ஆர் மூவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இது எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மானிட்டரை வந்து நம்ம இங்க வந்து அன்பிளக் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம டேபிள்ல வச்சு தான் நம்மள ஒர்க் பண்ண முடியும். ஸோ எல்லா வயரையுமே வந்து அன்பிளக் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க வச்சு ஆபரேஷன் பண்ண போறோம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார்னர்ல தான் வந்து எல்இடிஸ் வந்து பிளேஸ் பண்ண போறோம். இந்த கார்னர்ல ஆரம்பிச்சு இந்த கார்னருக்கு வந்து முடிக்க போறோம். அதே மாதிரி என்ன எல்இடிஸ் பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா WS2812B அட்ரஸபிள் எல்இடி தான். இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்க அது வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. எல்இடிஸ் பிளேஸ் பண்ணி போறப்போ உங்களுக்கு என்னென்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா வந்து கட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கான்டாக்ட் இருக்கும், நீங்க அந்த கான்டாக்ட்ல தான் வந்து கரெக்டா வந்து கட் பண்ணணும். ஏன்னா நம்ம திருப்பி இதில் சால்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த கான்டாக்ட்ல கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான எல்லா எல்இடிஸுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்டி பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஆரம்பிச்சு இந்த கார்னர் வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு எல்இடியுமே டி அவுட் அண்ட் டிஇன் இருக்கும். ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்போட டி அவுட் வந்து அடுத்த இதோட டிஇனுக்கு வந்து போகணும். அந்த மாதிரி இருக்காங்க. எல்இடி பின்னாடி டபுள் சைட் டேப் வந்துருக்கும். அதை பீல் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதேமாரி வந்துங்க. அடுத்த இது பார்த்துங்க, அடுத்த இதோட டிஇன் வந்து அந்த ப்ரீவியஸ் இதோட டி அவுட் கூட வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாரி வந்து அலைன் பண்ணி ஒட்டிடுங்க. நீங்கள் ஒட்டும் போது ஸ்ட்ரைட்டாகவே முடிஞ்ச அளவுக்கு ஒட்ட பாருங்க. என்ன மாரி ஓட்டிடாதீங்க. நான் கொஞ்சம் கிராஸாகவே தான் ஓட்டியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாகவே ஓட்டிட்டு நீங்கள் அடுத்த இதையும் அதேமாரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு ஒட்டிகிட்டே போயிடுங்க. நீங்கள் ஒட்டும் போது திருப்பி பிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா நீங்கள் மேலே ஹார்ட் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். ஆள் மேலே சும்மா வந்து நார்மல் டேப் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து அதுக்கு வந்து கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா சரியாக ஓட்டிட்டு நான் லாஸ்ட் எல்இடி அதையும் வந்து ஓட்டிட்டேன். ஓட்டிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கார்னரில் ஆரம்பித்து இங்கேருந்து வந்து வந்திருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எல்இடி அது லாஸ்ட் எல்இடி. நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து இது வந்து சால்டர் பண்ணணும். அதுக்கு மாதிரி நம்ம எல்லா பேடையும் வந்து டின் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக வந்து சால்டர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தமாரி வந்து நீங்கள் 5 வோல்ட் கிரவுண்ட் அண்ட் டேட்டா பின் வந்து சால்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். 4 கார்னர்லையுமே இந்தமாரி வந்து சால்டர் பண்ணணும். அண்ட் எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு நினச்சேன். ஏன்னா என்னோட ஆர்வ கோலத்தில் ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து பிச்சிட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ அது பரவாயில்ல, அது ப்ராப்ளம் இல்லை. அது எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்து நம்ம அங்கேருந்து ஒரு ஜம்பர் மாரி கனெக்ட் பண்ணி அடுத்த எல்இடியோட டேட்டா இன்னில் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக வந்து சால்டர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 4 சைடுமே வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். 4 சைடுமே சால்டர் வந்து பண்ணிட்டேன். நான் ஆர்டினோ தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆர்டினோ நானோ ஆர்டினோ யூஎன்ஓ வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஆர்டினோ நானோ வந்து யூஸ் பண்ணுறேன். அது பின் இருக்கலாம், டேரெக்டாக ஒட்ட முடியல. ஸோ இந்த சும்மா பிளாஸ்டிக்கில் வச்சு நம்ம ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதை டேரெக்டாக வந்து அங்கே வந்து ஒட்ட போகிறேன். ஹாட் க்ளூ வந்து என்னோட பின்ஸில் வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுறேன். பின்ஸை அப்ளை பண்ணிட்டு 3M டேப் வச்சு வந்து ஒட்டிடுறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால 3M டேப் பிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல வந்து ஒட்டிட வேண்டியதான். வச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அதேமாரி வந்து கேபிள் வந்து இருக்கும். உங்களுக்கு அதுமாதிரி கேபிளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துங்க. பவர் கார்டு டிஸ்டர்ப் இருக்க போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப டேட்டா பின்ன வந்து 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் 5 வோல்ட் வந்து ஆர்டினோட விஇன்ல தான் கனெக்ட் பண்ணணும். 5 வோல்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா 5 வோல்ட் பின் வந்து எல்டிஓ இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு பவர் வந்து தராது. விஇன் பின் தான் கம்ப்யூட்டர்லேருந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். அதேமாரி உங்கள் கம்ப்யூட்டரும் வந்து யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா அந்த யூஎஸ்பி போர்ட் வந்து மினிமம் 1.5 amps கேப்பபிளாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட யூஎஸ்பி போர்ட் வந்து தானாகவே வந்து ஷட் டவுன் ஆகும். ஏன்னா அப்படின்னா இது வந்து அரௌண்ட் 1.5 amps ட்ராப் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா என்னோட பவர் பேங்க்ல வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறேன். எல்லா எல்இடியுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோமான்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து கரெக்டாக வந்து க்ளோ ஆகுது. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் சைடு வந்து போயிடலாம். நீங்கள் வந்து இந்த 2 ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா கோட். நீங்கள் 2 ஃபைலுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து கோடை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஆர்டினோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். இந்த கோடில் வந்து நீங்கள் 2 சேஞ்சஸ் தான் மேக் பண்ணணும். உங்களோட பின் எந்த டேட்டா பின் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ எல்இடிஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக. அதுமாரி உங்களோட பாட் ரேட் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு போர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்லோட் வந்து கொடுத்துருங்க. எல்லாமே அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா கம்பைல் ஆகிட்டு எல்லாமே வந்து அப்லோட் ஆகிடும். எல்லாமே அப்லோட் ஆனதுக்கு முன்னாடி பிரிஸ்மாட்டிக் சாஃப்ட்வேர் எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள்.
இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் செட்டப் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. டெஸ்க்டாப்பில் ஐகான் வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஐகான் வேணும்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சிடுங்க. இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் வந்து ஐகான் வந்து வந்துடும். டெஸ்க்டாப்பில் இருக்க ஐகான் வந்து நீங்கள் இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிஸ்மேட்டிக் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எந்த சேஞ்சஸும் மேக் பண்ண வேணாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம Adelaide-ல இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம Adelaide கோட் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கான்னு பார்த்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் இதில் வந்து உங்களோட காம் போர்ட் கரெக்டாக சூஸ் பண்ணணும். பாட் ரேட் வந்து சூஸ் பண்ணணும். பாட் ரேட் வந்து தெரியலனா இங்கே ஆடினோட கோட்லேயே வந்து செக் பண்ணுங்க. 115200 அந்த பாட் ரேட்டில் தான் வந்து இருக்கணும். அண்ட் கிளிக் கொடுத்துட்டு காம் போர்ட் வந்து கரெக்டானு பார்த்துக்கோங்க. என்னோட ஆடினோ நானோ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்னோட யூ1 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து காம் போர்ட் 3ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து அதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த பேஜில் வந்து உங்களோட எல்இடிஸை மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிடுங்க. நான் வந்து 61 எல்இடி, ஸோ 61 கொடுக்குறேன். 61 கொடுத்தவொடனே உங்களோட எல்இடி எல்லாமே வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வந்து அதை வந்து அழகாக வந்து செட்டப் பண்ணணும் உங்கள் ஸ்க்ரீனை சுற்றி. நீங்கள் வந்து அந்த ஏரியா வந்து எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ அங்கே இருக்க கலர் தான் அந்த பொசிஷனில் இருக்க எல்இடி வந்து கேப்சர் பண்ணும். நீங்கள் சின்னதாக வச்சிங்க அப்படின்னா அந்த சின்ன ரேஞ்சிங் மட்டும் தான் வரும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த எல்இடி எங்கே இருக்கோ அந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை வச்சு வந்து தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு. உங்களோட ஃபர்ஸ்ட் எல்இடி எங்கே இருக்கோ அதேமாரி ஃபர்ஸ்ட் எல்இடி வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க எல்இடிக்கு ஏற்ற மாரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட ஸ்க்ரீனில் சைஸை விட எல்இடி வந்து அதிகமாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ எல்இடி வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி ஸ்க்ரீன்லேயே வந்து செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பின்னாடி வந்து அந்த லைட் வந்து ஒயிட் கலரில் வர வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஸ்லைடரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்டே பண்ண வேணாம். மூணுத்தையுமே 100% வச்சு ஓகே வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக தான் இருக்கும். ஓகே கொடுத்துட்டு யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் Ambilight வீடியோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா டெஸ்ட் வீடியோஸ் இந்த மாதிரி வரும். நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக ஒர்க் ஆகும்னா நீங்கள் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஸ்லைடர் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் வந்து இங்கே வந்து இருக்கும். நீங்கள் போயிட்டு இங்கேயே வந்து ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரொஃபைல் வேணும், மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் வந்து செட் பண்ண முடியும். செட்டிங்ஸும் வந்து இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த எல்இடியோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன கலரில் இருக்குது. திருப்பி ரீசைஸ் பண்ணால் இங்கே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் பிரைட்னஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்டென்சிட்டியும் வந்து அதிகமாக்கலாமா கம்மியாக்கலாமான்றது வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். மூன் லைட் எஃபெக்டிவும் வந்து வச்சுக்க முடியும். அதேமாரி வந்து சவுண்ட் விசுவலேஷன் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரியே வைக்க முடியும். ஸ்க்ரீன் கிராபிங்கில் வச்சோன்னா தான் ஸ்க்ரீனில் இருக்க கலர் வந்து எல்இடியில் வந்து வரும். அதேமாரி வந்து நீங்கள் ஒரு எல்இடி எவ்வளோ இன்டென்சிட்டியில் எரியணும் அப்படின்றது வந்து இங்கேயே வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Until then, it's Gopi signing off. Next Sunday, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Tata, bye bye. Wish you all a happy Diwali. Happy and safe Diwali.